அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக அபவுட்டு அப்படின்னா பற்றின்னு அர்த்தம். சே அபவுட் யுவர் பிரதர், உங்கள் அண்ணன் உங்கள் பிரதரை பற்றி சொல்லு. சே அபவுட் யுவர் ஸ்கூல், ஸ்கூலை பற்றி சொல்லு. சே அபவுட் யுவர் ஃப்ரெண்டு, உன் ஃப்ரெண்டை பற்றி சொல்லுவோம் அப்படிம்பாங்க. அபவுட் டு அப்படின்னு ஒன்று சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு காரியத்தை இப்போ உடனே செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். அபவுட்டு பக்கத்தில் டு போட்டு ஒரு சென்டென்ஸ் சொன்னீங்கன்னா, அந்த ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை உடனே செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லவா? ஐ எம் அபவுட் டு ஈட்டு. சாப்பிட போகிறேன். சாப்பிட போகிறேன் அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் சாப்பிட்றணும். சாப்பிட போகிறீங்கன்னு அர்த்தம். அபவுட் ஈட்டுன்னு சொல்லிட்டு 11 மணி நேரம் கழிச்சு சாப்பிடக்கூடாது. அப்போ அந்த வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது. அபவுட்டுன்னா எந்த ஒரு காரியத்தை உடனே செய்ய போகிறீங்களோ அந்த இடத்துல அபவுட்டு. அபவுட் டு, அபவுட் டு ஸ்லீப்பு, அபவுட் டு ஈட்டு, அபவுட் டு மூவ். என்ன கிளம்பலையா? அபவுட் டு மூவ். கிளம்பிட்டேன். என்ன சாப்பிட்லையா? சாப்பிட போகிறேன். அபவுட் டு ஈட்டு. ஐ எம் அபவுட் டு ஈட்டு. ஐ எம் அபவுட் டு கோ. ஐ எம் அபவுட் டு மூவ். ஐ எம் அபவுட் டு ஸ்லீப். தூங்க போகிறேன். இப்போ உடனே நடக்க போகிற ஒரு செயலை சொல்லும்போது இந்த அபவுட் டு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லலாம். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.